السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما نافعا. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க இந்த ரமலான் மாதத்தில் உங்களையும் என்னையும் இந்த சிறப்பான பயானில் இணைத்த அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ் அக்பர். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடிய போகும் ரமலானும் முடிந்து விடாத அமல்களும். தலைப்பு சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரமலான் மாதம் என்றாலே முதல் நாளிலிருந்து, அதாவது ரமலான் பிறை தென்பட்டு விட்டது, ரமலான் பிறை தெரிஞ்சிருச்சுன்னு அறிவிப்பு வந்ததுலேருந்து இன்னைக்கு தராவியா தொழுகை ஆரம்பமாகுது அப்படின்னு சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா, பள்ளிவாசல்களும் சரி, வீடுகளிலும் சரி, பள்ளிவாசல்கள் அப்படியே நிரம்பி வழியும். வீடுலாம் வந்து அப்படியே அமல்களால் அப்படியே நிரம்பும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சிறப்பான விஷயம்தான். ஆனா இதே அந்த ரமலான் முடிந்து அந்த முதல் நாள் பெருநாள் அன்னைக்கு, ஈது பெருநாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, லுகர் தொழுகை கூட அலட்சியமாக மாறிவிடும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர லுகர் தொழுகை அலட்சியமாக ஆகிவிடும். அந்த பெருநாள் தொழுகையோடு பள்ளிவாசல்களும் திடல்களும் நிரம்புவதோடு சரி, லுகர் தொழுகைக்கு பள்ளிவாசலில் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ஒரு 10 பேருக்கு மேல யாரும் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். சரிங்களா? அதனால அந்த மாதிரி நம்மளுடைய அமல்கள் முடிந்து விடக்கூடாது. ரமலான் முடிந்தாலும், ரமலான் என்பது எல்லாருக்கும் ஒரு விஷயம், புரியாத விஷயம் என்னன்னா, ரமலான் என்பது எதுக்குமா? ரமலான் வந்து எதுக்கு வருது? குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் சிறப்பாக அல்லாஹ் சொல்லியிருக்கான். இதனால நம்ம வந்து ரமலான் மாசத்தை வந்து சிறப்பாக எடுத்துக்கிறோம், நோன்பு வைக்கிறோம், இதெல்லாம் ஓகே. இந்த நோன்புங்கிறது எதுக்காக நம்ம வந்து எதுக்காக நோன்பு நோற்க வேண்டும்? எதுக்காக இவ்வளோ இபாதத் இந்த மாசத்துல? அல்லாஹ் வந்து இந்த மாசத்துல குர்ஆனை இறக்குனா அதனால நம்ம இபாதத்தாக இருக்கிறோம். நம்மளுக்கு அதிகமான கூலி பல மடங்கு, சாதாரண நாட்களை விட இந்த நாட்கள்ல கூலி பல மடங்கு நம்மளுக்கு கிடைக்கிறதுனால நம்ம இந்த மாதத்தை சிறப்பாக எடுத்துக்கிறோம். எதுக்காக நோன்பு நோக்கிறோம்? எதற்காக இவ்வளவு இபாதத்துகள்? எதுக்காக இவ்வளவு அமல்கள்? இதனால நம்மளுடைய பிற்காலத்துல நம்மளுடைய தாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த 30 நாட்கள், சாதாரணமாவே சயின்ஸ் படி ஒரு விஷயம் சொல்றேன். 21 நாள் ஒரு விஷயத்த நீங்க பழகுனீங்கன்னா, ஒரு விஷயத்த நீங்க செஞ்சீங்கன்னா, அது உங்களுடைய பழக்கமாக மாறுகிறது. 21 நாள் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். 22வது நாள் உங்களுக்கு அது பழகிரும். உங்களுடைய தினசரி ரொட்டீன் ஆயிடும் அது. அந்த மாரி இந்த 30 நாட்கள் நீங்க செய்யக்கூடிய உங்களுடைய அமல்கள், திக்ருகள், தொழுகையை விடாம தொழுகிறது, எக்ஸ்ட்ராவா சுன்னத் சேர்த்து தொழுவுறது, லுஹா தொழுவுறது, இந்த மாரி தொழுகைகள்லாம், நஃபீலான தொழுகைகள்லாம் தொழுவும்போது, இந்த 30 அதே மாரி ஒரு ஒருத்தவங்கள பத்தி பேசாம, புறம் பேசாம இருக்காம, நம்ம எவ்வளோ கட்டுப்படுத்தி தடுத்து இருந்துக்கிறோம் தானே இல்லைங்களா? ரமலான் மாசம் வந்துவிட்டா. அப்ப அந்த மாரி இருந்துக்கிறது, டிவி பார்க்காம இருக்கிறது, இசை கேட்காம இருக்கிறது, நல்ல விஷயங்கள்ல நம்மள ஈடுபடுத்திக்கிறது, தொடர்ந்து குர்ஆன் ஓதுறது, இது போன்ற நல்ல அமல்கள் இந்த 30 நாள் நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க. கம்பல்சரியா செய்வீங்க ரமலான்ல இல்லைங்களா? கம்பல்சரியா நம்ம இந்த இந்த வக்து தொழுகைய விட்டுட்டா இன்னைக்கு நம்மளுடைய நோன்பு வீணாகி விடுமே அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம செய்றோம் இல்லைங்களா? அதனால நம்ம விடவே மாட்டோம். அப்ப அந்த கட்டாயமாக நீங்க செய்யக்கூடிய அந்த விஷயம் வந்து இந்த 30 நாள் உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, இதுக்கு அடுத்து வரப்போகும் 11 மாதமும் உங்களுக்கு அது ஈஸி. உங்களுக்கு வந்து அது வந்து பிராக்டிகலா நீங்க வந்து செய்யணும். இத வந்து நீங்க கன்டின்யூ பண்ணணும். அதுக்கான ஒரு பயிற்சி காலம் பயிற்சி காலமாக இந்த ரமலான் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த 1 மாசம் நீங்க எடுக்கக்கூடிய பயிற்சிய அடுத்த 11 மாசம் நீங்க செயல்படுத்தணும். அதுதான் ஒரு ஒன் ஆஃப் தி முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். அடுத்தது நான் பார்த்தோம்னா, இந்த
அல்லாஹுடைய மார்க்கம் ஆகிய இந்த தீன், இந்த இஸ்லாம் வந்து ரமலானுக்கு மட்டும் உள்ள மார்க்கம் கிடையாது. ரமலான் மாசத்துல மட்டும் ரொம்ப இபாதத்தா இருப்போம். நாங்க வந்து பியோர் முஸ்லீமாக இருப்போம். ரொம்ப இஸ்லாம், ரொம்ப தீன் இருப்போம் அப்படின்னு அப்படி கிடையாது. ரமலான் மாசத்துக்கு மட்டும் மார்க்கம் கிடையாது, இஸ்லாம் கிடையாது. மார்க்கம் என்பது ரமலான் மாசத்துல மட்டும் முஸ்லீமாக இருக்கணும் அப்படின்னு கிடையாது. அதற்கு அப்புறமும் அதற்கு பிறகும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மாசம்தான் எது? ரமலான் மாசமாக இருக்கு. அல்லாஹ் அக்பர். ரமலான் மாசத்துல மட்டும் நீங்க வந்து இப்படிலாம் இருங்க. அல்லாஹ் சொல்லியிருக்கானா? ரமலான் மாசத்துல மட்டும் 30 ஜூஸ் குரான் முடிச்சிருங்க. டெய்லி திக்ர் ஓதிருங்க. டிவிலாம் பார்க்காதீங்க. இசை கேட்காதீங்க. 5 வேளை தொழுதுருங்க. நஃபீல்லாம் சேர்த்து தொழுவுங்க. அ த தஹஜத் செஞ்சு தொழுவுங்க. மத்த மாசத்துல நீங்க இப்படிலாம் இருக்கணும்னு அல்லாஹ் தாலா சொல்லவே இல்ல. ரமலான் மாசத்துக்கு மட்டும் அல்லாஹ் தாலா மார்க்கத்த குடுக்கல. மனிதன் அவன் படைக்கப்பட்டதிலிருந்து மரணிக்கும் வரை அவன் எப்படி வாழ வேண்டும் என்பதுதான் மார்க்கம். அதானே நம்மளுடைய மார்க்கம் இல்லைங்களா? இந்த வாழ்நாள் உன்னுடைய வாழ்நாள் நீ பூமிக்கு வந்ததுலேருந்து பூமியை விட்டு பிரியும் வரை மனிதன் இப்படிதான் வாழ வேண்டும் அப்படிங்கிறத நம்மளுக்கு போதிக்கக்கூடியதான் நம்மளுடைய இஸ்லாம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான், நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். மேலும் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரணிக்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில 3வது அத்தியாயத்துல 102வது வசனமாக சொல்லி காட்டுறான். நீங்க அல்லாஹ் எப்படி பயப்படணும்? அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சணும், தொழுவணும். இந்த தொழுகலைன்னா நம்ம முஸ்லிமே இல்லைன்னு அல்லாஹ் சொல்றானே அப்படிங்கிற அந்த அந்த பக்தியோட தொழுவணும். குரானை முடிக்கணுமே. குரானை வந்து ரமலான் மாசத்துல மட்டும் 30 ஜூஸ் ஓதி முடிக்க சொல்லியிருக்காங்களா? இல்ல இல்ல. குரானை ஓதி முடிக்கணுமே. திக்ருகள் டெய்லி செய்யணும். தௌபா நம்ம டெய்லி செய்யணும். இதுக்கு சுய பரிசோதனை செஞ்சு கொள்ளணும். டெய்லி இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய அமல்கள் என்ன? இன்னைக்கு நம்ம செஞ்ச தவறுகள் என்ன? இதை நாளைக்கு எப்படி திருத்திக்கலாம்? இந்த செஞ்ச தவறுகளுக்கு நம்ம எப்படி தௌபா கேட்கணும்? எந்த அளவுக்கு தௌபா கேட்டா அல்லாஹ் மன்னிப்பான்? அந்த மாதிரி நம்ம சரிப்படுத்திக்கணும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்றாங்க, நீங்க முஸ்லீமாக வாழுங்க. நீங்க முஸ்லீமாக வாழ்ந்தாதான் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? மரணிக்கும் போதும் முஸ்லீமாகவே மரணிப்பீங்க. நீங்க வாழ்க்கையில எப்பவுமே முஸ்லீம்களாக, இஸ்லாமிய மார்க்கத்தை பேணியவங்களாக வாழுங்க. அப்போதான் உங்களுக்கு முஸ்லீம்களாக இருக்கிற நிலையில உங்களுக்கு மரணம் வரும். எப்பவுமே இப்ப சொல்றோம், மரணிக்கும் தருவாயில்ல சக்ராத்ல வந்து லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மரணிக்கணும். மரணிச்சா நம்ம வந்து நரக நெருப்பு நம்மளை தீண்டாது, நம்மளுக்கு சொர்க்கம் தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? எப்படி அந்த லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா எப்படி உங்க வாயில வரும்? நீங்க வருஷம் ஃபுல்லா வாழ்க்கை ஃபுல்லா 50 வருஷம் 60 வருஷமோ இன்னைக்கு 20 வருஷம் 25 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு வாழ்க்கையுடைய லைஃப் ஸ்பேன். அப்போ 40 வருஷமா நீங்க வந்து எதுவுமே சொல்லல. உங்க வாயில லா இலாஹா இல்லல்லாஹ் என்னைக்காச்சும் ரமலான் மாசத்துல மட்டும் தான் வருது. என்னைக்காச்சும் தான் வருது. நீங்க வாழும்போது அப்படி இப்படி என்ன சொல்றது? எப்பயாச்சும் முஸ்லீம்களாகவும், எப்பயாச்சும் வந்து கொஞ்சம் லூஸான முஸ்லீம்களாகவும், லைட்டா ரொம்ப இபாதத் கொஞ்சம் கம்மியானவர்களாகவும் இருக்கோம். முஸ்லீம்களா அப்போ இருக்கோம்னா எப்படி மரண தருவாயில எப்படி லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எப்படி நம்ம வாயில வரும்? அப்போ வாழ்நாள் முழுவதும் முஸ்லீம்களாக மரணித்து ஷஹாதா சொல்லி மரணிச்சவனுக்கும் இந்த மாதிரி வாழ்நாள்லாம் தான் இஷ்டத்துக்கு இருந்துட்டு மரணிக்கும் தருவாயில லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னவனுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? அல்லாஹ் நாடியவர்களை தவிர வேறு யாருக்கும் வாயில அது வராது இல்லைங்களா? அல்லாஹ் யாருக்கு நாடுவான் தெரியுமா? பொழுதுக்கும் தன் வாயில இந்த இந்த திக்ரை சொல்லி கொண்டிருப்பவர்கள், தம் மனதளவுல அச்சத்துடனும் அல்லாஹ்வை, அதான் அந்த வசனம் சொல்லுது, அல்லாஹ்வை வணங்க வேண்டிய முறைப்படி, அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள் அப்படின்னு சொல்லுது. அதான் வாழ்நாள் நம்ம அடிக்கடி நம்ம மனசுலயும் வாயிலயும் அந்த வார்த்தை போயிட்டே இருந்தா தானே அந்த பழக்கத்துல நம்மளுக்கு வாயில வரும். இல்லைன்னா மரணிக்கும் தருவாயில நம்ம மனசுல பயமும், உலகத்தை பற்றின பயமும், மறுமை பற்றின பயம் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? அதான் அந்த விளக்கம் சொல்றாங்க. அப்போ நீங்க முஸ்லிம்களாக அப்ப நீங்க அந்த களிமா சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு மரணம் வந்துட்டா, நம்ம களிமா சொன்னவங்களாவே மரணிச்சிடலாம் இல்லைங்களா? அல்லாஹ் அக்பர். அதனால சொல்றாங்க, மரணம் நமக்கு யாருக்கு, எப்போது, எந்த நேரத்துல, எந்த ஊர்ல வரும்னு நமக்கு தெரியாது. எந்த இடத்துல வரும்னு சொல்ல முடியுமா? நடந்து போயிட்டே இருக்காங்க, திடீர்னு மரணிச்சு விழுந்துடுறாங்க. அன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்க்குறேன். ஒரு கடை, அந்த கடையில துணி எடுத்து காமிச்சிட்டு இருக்காரு. துணியை காமிச்சிட்டு அவங்க வேணாங்கிறாங்க. அந்த துணியை எடுத்து இப்படி வைக்கிறாரு சைட்ல. வச்சவரு கீழே விழுந்துட்டாரு, மவுத். அல்லாஹ் அக்பர். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்.
மௌத்தா போயிட்டாப்புல. அப்ப நமக்கு யாருக்கு எந்த நேரத்துல, எந்த ஊர்ல, எந்த நொடியில மரணம் வரும்னு தெரியாது. மரணம்னு வந்துட்டா ஒரு நொடி முந்தவும் முடியாது, ஒரு நொடி பிந்தவும் முடியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி அப்படி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு இன்னைக்கு தான் மரணம் வரும்னு நமக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன நெனைப்போம், மவுத்து வரப்போகுது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு என்ன நெனைப்போம், இன்னும் எனக்கு இத்தன நாள் இருக்கு. 1 மாசத்துக்கு முன்னாடிலாம் நான் தௌபா செஞ்சுருவேன் நம்ம நெனைப்போமா மாட்டோமா? இல்லைங்களா? இப்போ எக்ஸாமுக்கே படிக்கிறோம். 10 நாள் கழிச்சு எக்ஸாமு. 11ஆவது நாள் எக்ஸாமு. 10 நாள் லீவ் இருக்கு. நம்ம என்ன நெனைப்போம்? ஒரு 4 நாளைக்கு முன்னாடிலேருந்து படிக்க ஆரம்பிச்சுக்கிறேன்ப்பா. 4 நாளைக்கு முன்னாடி படிக்க ஆரம்பிச்சா, ஒரு 6 நாள் நான் ஜாலியா இருந்துக்கிறேன். 4 நாள் முன்னாடி படிக்க ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்னு நெனைப்போம் இல்லைங்களா? அப்ப மவுத் இன்னைக்கு தான் தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னும் எனக்கு 2 வருஷம் 10 நாள் இருக்கு. அந்த 2 வருஷம் நான் ஜாலியா இருந்துட்டு 10 நாள் சல்லா விட்டு எந்திரிக்க மாட்டேன். ஃபுல்லா நான் தௌபா செஞ்சுக்கிறேன்னு நம்ம மனிதர்கள் நெனைக்க மாட்டாங்களா? சொல்லுங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நாளை இது. ஆனா அல்லாஹ் ஆனா அதனால தான் என்ன பண்ணிட்டான், அல்லாஹ் அத மறைச்சு வச்சிருக்கான். அல்லாஹ் என்ன சொல்றான் தன்னுடைய திருமறையில, "நாளை தினம் தாம் செய்வது சம்பாதிப்பது எது என்பதை எவரும் அறிவதில்லை." மவுத்த விடுங்க. இன்னைக்கு இருக்கோம் நம்ம. இன்னைக்கு வந்து ஒரு ரூ. 1000 நம்மளுக்கு வருமானம் வருது. நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ வரும்னு நமக்கு தெரியுமா? இன்னைக்கு எனக்கு ரூ. 1000 வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு எனக்கு ரூ. 1001 வருமா? ரூ. 10,000 வருமா? ஏன் ரூ. 1,00,000 வருமா? ஏன் ரூ. 1 வருமான்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. தான் எந்த பூமியில் இறப்போம் என்பதையும் எவரும் அறிவதில்லை. எப்படி தனக்கு என்ன சம்பாத்தனை வரப்போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாதோ, அதுபோல நம்மளுக்கு என்னைக்கு மரணம் வரும்னும் நம்மளுக்கு தெரியாது. இது அல் குர்ஆன்ல 31வது அத்தியாயத்துல 34வது வசனமாக வருது. அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், "ஏடுகள் எல்லாம் காய்ந்து விட்டன, பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டனர்." அறிவிப்பாளர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு திருமீதியில அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஏடுகள் எல்லாம் ஏடுகளா என்ன அல்லாஹ் நம்மளுடைய விதியை எழுதி ஒரு ஏட்டுல எழுதினான் இல்லைங்களா? நம்ம படைக்கப்படுறதுக்கு முன்னாடி முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து கடைசியா பிறக்கக்கூடிய குழந்தை வரைக்கும் அல்லாஹ் எழுதி முடிச்சுட்டான். யார் பொறக்க போறா? அவங்க என்ன பண்ண போறாங்க? இந்த பூமியில என்ன மாற்றம் வரப்போகுது? அந்த இந்த 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 குழந்தை பிறந்து என்ன பண்ணும்? அந்த குழந்தை பிறந்து என்ன பண்ணும்? எல்லாம் ஃபுல்லா எழுதி முடிச்சு அந்த ஏடு காஞ்சு எழுதின பேனா அந்த மை காஞ்சு அந்த பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டன. திரும்ப வைக்கப்படாதுன்னு அர்த்தம். பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டனன்னா, பேனாவ எல்லாம் தூக்கிட்டான். இனிமே அதெல்லாம் வைக்க மாட்டாங்க. எதையும் மாற்ற முடியாது. அதனால நம்மளுடைய நசீபு நம்மளுக்கு என்னைக்கு மவுத்து வரும்னு எல்லாம் எழுதிட்டான். அத யாராலும் மாத்த முடியாது. எதை எழுத வேண்டும் என்று அல்லாஹ் கலமுக்கு கட்டளையிட்டானோ, அதை இந்த கலம் எழுதியது. நீ என்ன எழுதணும்னு அல்லாஹ் அந்த பேனாக்கு கட்டளையிட்டானோ, அந்த பேனா என்ன பண்ணிடுச்சு? எழுதி முடிச்சிருச்சு. அதை நோக்கி தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம அதை மாத்திருவோம் இதை மாத்திருவோம். எல்லாம் எழுதி முடிச்சுட்டான். உன்னோட வழி இதுன்னு நல்லா வரைஞ்சு கொடுத்துட்டான். அந்த வழியில நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். அவ்வளவுதான். சரிங்களா? நம்முடைய திட்டங்களும் பிறகு அல்லாஹ்வுடைய திட்டமும் நம்ம நினைக்கிறோம் இது நம்ம திட்டம் போட்டு செய்யறோம்னு. நம்ம திட்டம் போடுவோம், நல்லா திட்டம் போட்டு முடிச்சுட்டான். அந்த ஏடுகள் காஞ்சிருச்சு. அல்லாஹ் அக்பர். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ் தன் காரியத்தில் வெற்றியாளனாக இருக்கிறான். நம்மளை தோற்கடிக்க ஒருத்தனால முடியும். சரிங்களா? நம்மள வெற்றி அடைய வைக்குமா அல்லாஹ்வால மட்டும் தான் முடியும். அப்படி நம்ம மேலேயே உள்ள ஆற்றல் உடையவன், அவனுக்கு தோல்விங்கிறது உண்டா? சொல்லுங்க. அவன் நினைச்ச ஒரு காரியத்தை அவன் செய்யாம இருந்திருக்கானா, அவனை யாராலாச்சும் தோற்கடிக்க முடியுமா? தோற்கடிக்கக்கூடிய சக்தி பெற்றவங்க வேற யாராச்சும் இருக்காங்களா? அனைத்து வல்லமையும் பெற்றவன் அவன் மட்டும்தான் இல்லைங்களா? அவனுடைய காரியத்துல அவன் எப்பவுமே என்ன கொண்டவனாக இருக்கிறான்? வெற்றி கொண்டவனாக தான் இருக்கிறான் அல்லாஹு தாலா. அடுத்து அல்லாஹ் சொல்றான், அடியான் அல்லாஹ்விற்கு முன்னால அடிமையாக பணிவதை தவிர நமக்கு ஒரு வழியே இல்லை. இப்ப நம்மளுக்கு மேல ஒரு யாராச்சும் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு நம்மளுக்கு மேல ஒரு ஹெட் இருக்காங்க. ஒரு பெரியவங்க இருக்காங்கன்னா, நம்ம வந்து அவங்கள தாண்டி போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அவங்கள எதிர்த்து நம்ம மேல போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா, அ அவங்க ஏதோ ஒரு கட்டத்துல அவங்களுடைய ஏதோ ஒரு சோதனையினால அவங்க நம்மள்ட்டப்பா விட்டுருப்பா தெரியாம சொல்லிட்டான் அப்படின்னு போறதுக்கு வழி இருக்கு. அல்லாஹ்வ நம்மளால முந்த முடியுமா? ஜெயிக்க முடியுமா? முடியாது. அவனிடத்துல நம்மளுக்கு என்னதான் வழி? நீ தான்டா அல்லாஹ் எனக்கு வேற வழியே இல்ல. நீ மட்டும் தான் நான் வந்துட்டேன். நான் வந்து நான் உன்ட்ட பணிஞ்சு நான் போயிட்டேன்னு அவன்ட்ட சிரம் பண்ணிறத தவிர நம்மளுக்கு வேற வழியே கிடையாது. தான் அதே மாரி, அந்த வசனத்துல இன்னொரு விஷயம் வரும். என்னான்னு பார்த்தீங்கன்னா, தான் எந்த பூமியில் இறப்போம் என்பதையும் எவரும் அறிவதில்லை. எந்த இடத்துல அவங்க ஒரு இடத்துல பொறந்திருப்பாங்க. எங்கேயோ போய் மௌத்தா போயிருப்பாங்க. சரிங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க.
அஹ் ஏதோ ஏதோ ஒரு தேசத்துல பிறந்திருப்பாங்க, ஒரு நாட்டுல பிறந்திருப்பாங்க. ஆனா அவங்க மரணிக்கக்கூடிய இடம் சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயமாக இருக்கும். யாருக்கு தெரியும்? ஒருவேளை அவங்க மரணத்திற்காக கூட அல்லாஹ் அந்த இடத்துல விதிச்சதுனால அல்லாஹ் அவங்களோட விதி அந்த இடத்துக்கு அவங்கள அழைச்சு சென்றிருக்கலாம் இல்லைங்களா? அதான் ஒரு சம்பவம் பாருங்க. ஒருவர் வந்து வெளிநாட்டுல இருக்காரு. ஒருத்தருக்கு ஒரு டாக்டர் அவரு. ஒரு பேஷண்ட்ட பார்க்கறதுக்காக இன்னொரு நாட்டுக்கு வராரு. வந்த இடத்துல அந்த டாக்டர் மரணிச்சுறாரு. யாரு? வந்த இடத்துல அந்த மருத்துவருக்கு மரணம் வந்து விடுகிறது. இப்படி நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் நம்ம பார்க்கிறோம். எவ்வளோ பார்த்திருக்கோம் இல்லைங்களா? சம்மந்தமே இல்லாம இவன் எதுக்குடா இங்க வந்தான்? அப்படிங்கிற மாரி யோசிப்போம். அது அவங்களுடைய நசீப். அவங்களுடைய மரணத்த அல்லாஹ் அங்க விதிச்சிருக்கான். அதனால நம்ம எங்க போனாலும் அந்த மரணம் அவங்கள அங்க இழுத்துட்டு வந்துரும். ரீசென்ட்டா கூட ஒரு இது கேள்விப்பட்டிருப்பீங்க. டைட்டானிக் கப்பல் மூழ்குனுச்சு இல்லைங்களா? அத பார்க்கறதுக்கு உலக கோடீஸ்வரர்கள்ல 5 பேரு பயங்கர பாதுகாப்போட, அ 5 கோடீஸ்வரர்கள் போறாங்கன்னா, அந்த வண்டிய வந்து எந்த அளவுக்கு தயாரிச்சவங்க வந்து எவ்ளோ சரி பார்த்திருப்பாங்க, பழுது பார்த்திருப்பாங்க இல்லைங்களா? இது எதுவும் ஆயிறக்கூடாது, எதுவும் ஆயிறக்கூடாது, எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப செக்யூரிட்டியோட தான் பயங்கர சேஃப்டியோட தான் அவங்க போயிருப்பாங்க. 5 பணக்காரர்கள், உலக பணக்காரர்கள் 5 பேரு உள்ள போறாங்க. போன இடத்துல நடு கடலோட அடிப்பகுதி, டைட்டானிக் பார்க்க போனோம்னா கடலுக்கு அடியில போணும். அப்ப கடலுடைய அடிப்பகுதியில அவங்களுக்கு மரணம் ஏற்படுது. 5 பேரும் மவுத். ஏன்? அவங்க எங்கேயோ வாழ்ந்தவங்க, உலக பணக்காரவங்க, ஊரு, நாடு எங்கெங்கேயோ சுத்தியிருப்பாங்க. அவங்களுக்கு எதுக்கு கடலுக்கு அடியில மரணம் ஏற்படணும்? ஏன்னா, அவங்களுடைய விதி, அவங்க தாயுடைய கருவறையில அவங்க இருக்கும்போது, அவங்களுக்கு அல்லாஹ் எழுதப்பட்ட விதி, இந்த மனிதன், இந்த குழந்தை, இந்த நேரத்தில், இந்த நொடியில், இந்த இடத்துக்கு போகும். இங்கு அதுக்கு மரணம் ஏற்படும். அப்படின்னு அல்லாஹ் விதிச்சிருக்கான். அல்லாஹ் அக்பர். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அதுதான் என்ன சொல்றாங்க, இந்த மாரி எந்த நொடியினால நீங்க எங்கேயோ போறீங்க. நீங்க போயிட்டு நம்ம வந்துருவோம்னு நீங்க போறீங்க. ஆனா எந்த இடத்துல உங்களுக்கு மரணம் நான் விதிச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. எந்த இடத்துல அல்லாஹ் உங்களுக்கு மரணம் விதிச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. எந்த நொடி அது நிகழும்னு உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்க வாழும்போதே மூமின்களாக வாழ்ந்து விடுங்கள். முஸ்லிம்களாக வாழ்ந்து விடுங்கள். நீங்க முஸ்லிம்களாக வாழ்ந்தால் தான் மரணிக்கும்போது முஸ்லிம்களாக நீங்க மரணிக்க முடியும். ஏன்னா நீங்க திருந்துறதுக்கு, நீங்க மாறுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. நெறைய பேருக்கு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அதுவும் அவங்களுக்கு அல்லாஹ் விதிச்சிருக்கான். நீ வந்து இந்த நொடியில இந்த மனிதன் மாறிருவான்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு அல்லாஹ் என்ன விதி குடுத்துருக்கான்னு தெரியாதே! சரிங்களா? ஏன்னா, யாரு எப்படி வாழ்றாங்களோ, அதே நிலையில தான் அவங்களுக்கு மரணம் வரும். இவன் நின்னுட்டு இருக்கான், போய் உட்காரட்டும். அதுக்கப்புறம் நம்ம முகத்த குடுப்போம். நல்லா குடுப்பானா? நான் வண்டியில போயிட்டுருக்கான், வீட்டுக்கு போய் படுக்கட்டும். படுத்ததுக்கப்புறம் நம்ம முகத்த குடுப்போம். அப்படி நல்லா குடுப்பானா? இல்ல. எந்த நொடி, எந்த நிமிடம், எந்த இடம் நம்மளுக்கு தெரியாது. திடீர்னு போயிட்டுருப்போம். அப்படியே மௌத்தா போயிருவாங்க. அப்படித்தானே? அல்லாஹ் பாதுகாக்கணும். சரிங்களா? கண்ணியத்திற்குரிய தோழர்கள் கண்ணியத்திற்குரிய தோழர்கள், சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். சஹாபாக்கள பத்தி அல்லாஹ் சொல்றான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஆவார்கள். அவரும், அவருடன் இருப்பவர்கள் நிராகரிப்பவர்கள் விஷயத்தில் கண்டிப்பானவர்களாகவும், தங்களுக்குள் மிக்க அன்புடையவர்களாகவும் இருப்பார்கள். எப்படி? நிராகரிப்பவர்கள் விஷயத்துல என்னதான் இருந்தாலும் நிராகரிப்பா இருந்தாலும் என் ஃப்ரெண்டு தானே, போயிட்டு போனா கொஞ்சம் ஒத்து போவோம். அப்படின்லாம் போமாட்டாங்களாம். நிராகரிப்பவர்கள் விஷயத்துல ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்களாம். அதே அவங்களுக்குள்ள, அந்த தோழர்களுக்குள்ள ரொம்ப அன்புடையவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. குனிந்து சிரம் பணிந்து வணங்குபவர்களாக அவர்களை நீர் காண்பீர். அவங்கள எப்படி பார்ப்போமா? குனிந்து சிரம் பணிந்து வணங்குபவர்களாக அவர்களை நீர் காண்பீர். அல்லாஹ்வின் அருளையும் அவனுடைய திருப்பொருத்தத்தையும் எந்த நேரமும் விரும்பியவர்களாக இருப்பார்கள். அவங்க எப்படி இருப்பாங்களா? அவங்க எப்ப பார்த்தாலும் தொழுதுகிட்டு சிரம் பணிஞ்சவங்களாகவே தான் நம்ம அவங்கள பார்க்க முடியுமா? ஏன்னா, அவங்க வந்து எப்பவுமே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாகவே தான் அல்லாஹ்வுடைய அருளை பெற விரும்புபவர்களாக தான் வாழ்ந்திருக்காங்க. எப்பவுமே எப்படி சொல்றது? அ எந்த நொடி வேணாலும் நம்மளுக்கு மரணம் வந்துரும். இந்த நொடி நம்ம மரணிச்சாலும் நம்ம அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோட மரணிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடயே தான் அவங்க வந்து வாழக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. அவர்களே அவங்களுடைய அடையாளம் என்னவாக இருந்திருக்கு? அவர்களுடைய அடையாளமாவது அவர்களுடைய முகங்களில் சிரம் பணிந்து வணங்குவதின் அடையாளம் இருக்கும். சிரம் பணிந்து வணங்குவதுடைய அடையாளம் அவங்களுடைய முகத்துல இருக்கும். இதுவே தௌராத் எனும் வேதத்தில் உள்ள அவர்களின் வர்ணிப்பு. தௌராத்துல வந்து இந்த இந்த இவங்களுடைய வர்ணனை இருந்திருக்காம். பார்த்துக்கங்க. இந்த சிரம் பணிந்து வணங்குவதற்குரிய அடையாளம்னா என்ன? அது நெத்தியில உள்ள மார்க் போல.
இஞ்சிலில் அவர்களுக்குள்ள உதாரணமாவது. அதே இஞ்சில் அவங்களோட உதாரணம் எப்படி இருக்குன்னா, உதாரணம் எப்படி சொல்லியிருக்கான் பாருங்க அல்லா. ஒரு பயிரை ஒத்திருக்கிறது. ஒரு பயிர் எப்படி? அப்பயிர், அந்த பயிர் வந்து பசுமையாகி, வளர்ந்து, உறுதிப்படுகிறது. ஒரு பயிர் எப்படி பண்ணும்? பசுமையாகும் ஃபர்ஸ்ட்டு. ஃபர்ஸ்ட்டு காஞ்ச பயிரா தானே இருக்கும். போடுவாங்க. அது என்ன பண்ணும்? தண்ணி ஊத்துனோனே பசுமையாக மாறும். வளரும். வளர்ந்து ஸ்ட்ராங் ஆகும். உறுதியாகும். பின்னர் அது தடித்து கனமாகிறது. அதனுடைய தண்டுகள் எப்படி ஆகும்? கனமாக மாறும். பின்னர் விவசாயிகளுக்கு ஆச்சரியம் கொடுக்கும் விதத்தில் வளர்ந்து விவசாயிகள் பார்த்துருக்கீங்களா? பயிர் போட்டுட்டு போவாங்க. ஒரு மொத நாள் பார்ப்பாங்க, 2 நாள் பார்ப்பாங்க. புல்லு மாரி தான் இருக்கும். போயி மொ மொ ஒ அன்று இரவு முடிச்சுட்டு தூங்கி எந்திரிச்சு காலைல வந்து பார்ப்பாங்க. வளர்ந்திருக்கும். சரிங்களா? அவங்களுக்கு ஆச்சரியம் கொடுக்கும் விதத்தில் வளர்ந்து, அது தன் தண்டின் மீது நிமிர்ந்து நிற்கும். இந்த பயிர் என்ன பண்ணும்? பசுமையாகி, வளர்ந்து, அந்த தண்டு வளர்ந்து தண்டுலேருந்து வளர்ந்து, அந்த தண்டு தடிமனாகி, நம்மளுக்கு ஆச்சரியம் குடுக்குற அளவுக்கு அதனுடைய தண்டுல அது நி ந நிமிர்ந்து நிக்குமாம். இவர்களைக் கொண்டு நிராகரிப்பவர்களுக்கு கோபமூட்டும் ம். இவர்களைக் கொண்டு நிராகரிப்பவர்களுக்கு கோபமூட்டும் பொருட்டு, அந்த நம்பிக்கையாளர்களை படிப்படியாக அபிவிருத்தி கொண்டு வருகிறார்கள். எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும், மகத்தான கூலியையும் வாக்களித்திருக்கிறான். அது அந்த மாரி தான் நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ் என்ன பண்ணுவான்னா, கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்துவான். அவங்களோட ஈமான்ல அவங்கள உறுதி பெறச் செய்வான். இத பார்த்தா நிராகரிப்பாளர்களுக்கு கோவம் வருமாம். ஏன்னா அவங்க வளர்ந்துட்டே போறாங்க. அவங்க சிறப்பாக இருக்காங்களே! அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு எப்படி சொல்றது? அ அவனே எதுவுமே பண்ணாட்டி நீங்க பார்த்துருக்கீங்களா? நல்லா படிக்கிறவன் ஒருத்தன் அவன் எதுவுமே பண்ண மாட்டான். அவன் வேலை வெறும் படிக்கிறது தான். ஆனா அந்த படிக்காம இருக்கிறவங்களுக்கும், இந்த யோ சேட்டைகள் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கும் அவங்க மேல ஒரு கோவம் இருக்கும். அவன் அவன் அவங்கள எதுவுமே பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அவன படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்கள வந்து சீண்ட மாட்டாங்க. எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா எதுக்கு இந்த கோபம் ஏற்படுது? அது நம்மளுடைய ஒரு உள்ளுணர்வு தானே. அந்த மாரி நிராகரிப்பவர்களுக்கு ஒரு கோபம் ஏற்படும் அவங்க மேல. ஆனா அல்லாஹ் வந்து அவங்க இந்த நம்பிக்கையாளர்களுடைய தரத்த உயர்த்தி வச்சிருப்பான். அப்படின்னு அவங்களுக்கு மகத்தான கூலியும் இருக்குன்னு அல்லாஹ் வாக்களிச்சிருக்கான். இது அல் குர்ஆன்ல 48ல 29 வசனமா வருது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பெரும் பகுதி பெரும் பகுதி சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, இபாதத்திலேயே தான் இருக்குமாம். அவங்க வாழ்க்கையே 2ஆ தான் பிரிக்க முடியுமா. ஒண்ணு இபாதத்துல இருப்பாங்களாம். இல்லன்னா நல்வழியில பொருள் ஈட்டுறதுக்காக போயிருப்பாங்களாம். இந்த 2 வகையா தான் அவங்க வாழ்க்கையே 2 பகுதியா தான் அவங்க வாழ்க்கையே பிரிக்க முடியுமா. இதே இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கைய அ அதே இன்னொரு பகுதி இருக்குமா அவங்களுடைய வாழ்க்கையில. 3 பகுதி. ஓகே 2 பகுதி பெரும்பாலான பகுதி என்னது? ஒண்ணு வந்து இபாதத்துல கழிக்கிறது. இன்னொன்னு வந்து இன்னொன்னு வந்து பொருள் ஈட்டுறது. இன்னொரு நேரம் என்ன தெரியுமா? ஓய்வு. அவங்களுக்கான ஓய்வு நேரம் அது சிறிதளவு தான் இருக்கும். அவங்களுக்கான ஓய்வு. இந்த மாரி 3ஆ தான் அவங்களுடைய வாழ்க்கைய பிரிக்க முடியுமா. இதே நம்மளுடைய வாழ்க்கை. இன்றைக்கு வாழக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கை. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எப்படி நம்ம பிரிக்கலாம்னு நினைக்கிறீங்க? 4ஆ பிரிக்கப்படுறாங்க. என்ன தெரியுமா? பாப்போம் இருங்க. அதுல சொன்ன மாரி வணக்க வழிபாடுகள்ல ஒரு பகுதி. சரிங்களா? ஓய்வுல ஒரு பகுதி. சம்பாதிக்கிறது, பொருள் ஈட்டுறதுக்கு ஒரு பகுதி. இன்னொரு பகுதி எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? நம்மளுக்கு வந்து என்டர்டெயின்மென்ட். அதாவது அ ஓய்வு நேரத்திலேயே ஓய்வு நான் தூங்குறேன் அப்படிங்கிற ஓய்வு நேரம் தனியாகவும், எனக்கு வந்து என்ன என்டர்டெயின்மென்ட்க்கு என்ன சொல்லுவாங்கம்மா? பொழுதுபோக்குக்காக. பொழுதுபோக்கு, ஊர் சுற்றக்கூடியது. சில விஷயங்கள் இருக்கணும். சரிங்களா? ஒரு ரெஸ்ட்டுக்காக அப்பப்ப எங்கேயாச்சும் வெளியூர் போயிட்டு வரதெல்லாம் ஓகே தான். ஆனா, அதையே ஒரு வேலையாவே, வாழ்க்கையில ஒரு அங்கமாகவே செய்யக்கூடியவர்களா இருக்காங்க பார்த்தீங்களா? இபாதத்த விட்டுட்டு, அவங்களுக்கு தான் அது சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் பாதுகாத்தவர்களே தவிர, பொழுதுபோக்குவதற்கும், சுற்றித் திரிவதற்கும் நேரங்களை வீணடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி 4 விதமாக இன்றைக்கு மக்களுடைய வாழ்க்கைய நம்ம பிரிக்கலாம். இப்போ கொஞ்சம் அளந்து பாருங்களேன். நிறுத்து பார்ப்போம். சரிங்களா? நிறுத்து பார்ப்போம். கணக்கிட்டு பாருங்க. நம்முடைய நேரம் இந்த 4ல் எதுல நம்ம அதிகமாக செலவு பண்றோம்னு நினைக்கிறீங்க? 4 இருக்கு. 4யும் சமமாலாம் பிரிக்கல. 4ஆ பிரிச்சாச்சு. இந்த 4ல எது அதிகமா தூக்கம் கூட கிடையாதுங்க இன்னைக்கு. ஓய்வு கூட கிடையாது. ஒழுங்கா யாரும் தூங்குறது கிடையாது. ஏன் தெரியுமா? 12 மணி, 1 மணி, 2 மணி வரைக்கும் பொழுதுபோக்கு. சரிங்களா? காலையில நான் 5 வேள தொழுறவங்களான்னே வச்சுக்கோங்களேன் நீங்க.
ஃபஜருக்கு எத்தனை மணிக்கு எந்திரிக்கலாம்? 5:30 மணிக்கு எந்திரிப்பாங்களா? சில பேர் எந்திரிக்கிறதும் இல்லை. ஏன்னா நம்ம தான் 2 மணி வரைக்கும் பொழுதுபோக்கில் இருக்கோமே. ஃபஜர் போயிடுது. 5:30 மணிக்கு எந்திரிக்கிறவங்களா இருந்தாலும் அந்த 3:30 மணி நேரம் தூக்கம் தான். அதுக்கப்புறம் தூங்குனாலும் அடுத்து வேலை வந்துடும். சரிங்களா? வேலையிலும் போய் உட்காந்துட்டு வேலை பார்க்கறது கிடையாது. வேறு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பொழுதுபோக்கு. சரிங்களா? நடுவுல ஊர் சுத்துறது. இதுக்கப்புறம் அந்தந்த வக்து தொழுகைகள் மட்டும்தான். அதையும் செய்யக்கூடியவர்கள் மட்டும் தான் செய்வாங்க. இல்லைங்களா? வேற வீட்டுக்கு வந்தா பொழுதுபோக்கு. குடும்பத்தோட பேசுறது கிடையாது. குடும்பத்தோட நேரம் செலவிடுறது கிடையாது. குழந்தைகளோட பேசுறது இல்ல, மனைவியோட பேசுறது இல்ல, தாயோட பேசுறது இல்ல. ஃபுல்லாவே பொழுதுபோக்குலயே வாழ்க்கை. அதிகமான நேரம். சரிங்களா? அதிகமான நேரம் வந்து எதுல போதா இந்த மக்களுக்கு? பொழுதுபோக்குலயே போகுது. அல்லாஹ் அக்பர். மிகப்பெரிய கவலையான நிலையில நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்த வாழ்க்கைய அல்லாஹ் எதுக்கு குடுத்தான்? வீணடிக்கிறதுக்காகவா அல்லாஹ் வாழ்க்கை குடுத்துருக்கான்? எத்தன பேர் இந்த வாழ்க்கை கிடைக்காம அல்பாயுஸ்லயும் போய் மரணிக்கிறாங்க இல்லைங்களா? எத்தன பேர்? அல்லாஹ் அக்பர். இந்த வாழ்க்கையில ஒரு நொடி பொழுதுக்கு நாம் மதிப்பு போட முடியுமா? சொல்லுங்க. ஒரு பொழுது, ஒரு நொடிக்கு நம்ம மதிப்பு போட முடியுமா? அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? ஒரு நொடி பொழுதுக்கே நம்ம மதிப்பு போட முடியாதுன்னா, ஒரு நாளைக்கு? அதே ஒரு ந நான் மதிப்ப ஒரு நாளைக்கு நம்ம மதிப்பு போட முடியுமா? அடுத்து ஒரு வாரத்துக்கு, ஒரு மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நாள வீணாக்குறோம். ஒரு நாளைக்கு ஒரு 2 ம அ குறைஞ்சபட்சம் வச்சுக்கோமே. குறைஞ்சபட்சமா ஒரு 4 மணி நேரம். மொத்தமா சேர்த்து கூட்டி கழிச்சு ஒரு 4 மணி நேரம் பொழுதுபோக்குல போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா கூட தான் போகும். ஏன்னா 10 மணிக்கு நைட்டு மட்டுமே கணக்கு பண்ணா 10 டூ 2 அதுவே 4 மணி நேரம் ஆயிடுச்சு. சரிங்களா? இதுல நடுவுல பார்க்கறது, ஃபோன் பார்க்கறது, விளையாடுறது இதெல்லாம் சேர்த்து ஒரு 6 மணி நேரம் ஆயிடுது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாக்கணும். 6 மணி நேரம் ஒரு நாளைக்குன்னா, ஒரு வாரத்துக்கு 6 7ம் 56 மணி நேரம். சரிங்களா? அடுத்து ஒரு மாசத்துக்கு கணக்கு பண்ணுங்க. அடுத்து ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணுங்க. நல்லா பாதுகாக்கணும். எவ்வளோ மணி நேரம் நம்ம வீணாக்குறோம். எவ்வளோ மணி நேரம் வீணாக்குறோம். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹ் அக்பர். அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு மோமின் ஒன்று இபாதத்தில் இருப்பான். அல்லது அல்லாஹ் அவனுக்கு ஹலாலாக்கிய ரிஸ்கை தேடுவதில் இருப்பான் அப்படின்னு அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? ஒரு மூமின் வந்து என்ன பண்ணுவானா? ஒரு மூமினோட செயல் 2ஆ தான் இருக்குமா. ஒண்ணு இபாதத்துல இருப்பான். தொழுது வணங்கிட்டு இருப்பான். அப்படி இல்லையா? இல்லன்னா என்ன பண்ணுவான்? அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த ரிஸ்க தேடி அலையறதுல இருப்பான். வேலையில இருப்பான். வேலைக்கு போயிருப்பான். இதான் ஒரு மூமினுடைய செயல்களாக இருக்குமா? அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மசூர் ரலியல்லாஹு சொல்லியிருக்காங்க. இந்த 2 தவிர ஒரு மூமினுக்கு எப்படி நேரம் கிடைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? மிச்ச நேரம் ஓய்வு. இரவுல ஓய்வு. இரவுல எந்துச்சு அந்த காலத்துலயும் வந்து என்ன பண்ணுவாங்க? தொழுவாங்களாம். இப்பல்லாம் நம்ம தொழுது தூங்கி முழிப்புற நேரத்துல தானே தொழுவுறோம். அல்லாஹ் பாதுகாத்தவர்களே தவிர இல்லைங்களா? ம். இன்றைக்கு மனிதன் நம்மளுடைய மறுமைய பாழாக்கக்கூடிய விஷயத்த பார்க்கிறதிலயும், ரசிக்கிறதிலயும், கேட்கிறதிலயும் தான் தன்னுடைய நேரத்த அதிகமாக செலவிடுகிறான் அப்படின்னு சொல்றாங்க. நேரத்தை கழிக்கிறான். சொற்பமான விஷயங்கள்ல தன்னுடைய நேரத்தை கழிக்கிறான். அவன் தன்னுடைய மார்க்கத்தை பற்றியும், மறுமையை பற்றியும் எந்த அளவிலும் அச்சம் இல்லாமல் எந்த அளவுக்கும் அச்சம் இல்லாமல் இருக்கான். எவ்வளவு அலட்சியத்தில் இருக்கின்றான் என்று யோசிச்சு பாருங்க. நம்முடைய நேரங்கள் வீணடிப்பதற்காக கொடுக்கப்பட்டவையா? வீணடிக்கிறதுக்காக அல்லாஹ் நம்மளுக்கு குடுத்துருக்கானா? ஒரு ரூ. 1000 நோட்டு மோசமான நிலையில சாக்கடையில கிடக்குது. அத வைத்து அப்படின்னு வச்சுக்கோங்க. மோசமான சாக்கடையில கிடக்கு. ஒரிஜினல் நோட்டு தான். ஒரிஜினல் நோட்டு தான். சாக்கடையில கிடக்கு. அது சாக்கடையில கிடந்தா விட்டுட்டு போயிருவோமா? ஒரு ரூ. 1000 நோட்டு கிடக்கு. சாக்கடையில கிடக்கு. சாக்கடையில வேற ஏதாச்சும் கிடந்தா தொட்டுவோமா? ஒரு ரூ. 1000 கிடக்குன்னா, அத நம்ம விட்டுட்டு போயிருவோமா? இல்லைங்களா? அது எப்படியாச்சும் ஒரு குச்சிய வச்சு நோண்டி, அத எடுத்து என்னடா கையில கிடைக்கும், அத எப்புட்றா எடுக்கலாம்? இல்ல கைய விட்டு கூட எடுத்துட்டு, கைய கூட நல்லா 10 தடவ கூட கழுவிருவோம். ஆனா எடுப்போம். எடுப்போமா? மாட்டோமா? சொல்லுங்க. எடுப்போம். அப்ப அப்ப என்ன சொல்றாங்க? ஒரு ரூ. 1000 நோட்டையே நம்ம இந்த அளவுக்கு பண்றோம்னா, அந்த மாரி லட்ச ஆயிரங்கள விட மதிப்பானது என்னது? முஸ்லிமுடைய ஒரு நொடி நேரம். அத விட மதிப்பானதாம். அந்த ஒரு ரூ. 1000 நோட்ட எடுக்க எவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த ஒரு ரூ. 1000 நோட்ட விட பல ஆயிரம் ரூபாய்கள் நோட்டு சேர்ந்தாலும், அதை விட மதிப்பு அதிகமானது முஸ்லிமுடைய ஒரு நொடி நேரம். அல்லாஹ் அக்பர். சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹா இல்லல்லா அப்படிங்கிற வார்த்தைகள் இன்று
சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க? எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 2, 3 நொடிகள். 3யும் சொல்ல. ஒரு வார்த்தை சொல்ல 1 நொடி தான். இல்ல மிஞ்சி மிஞ்சி போனா 2 நொடி ஆகுங்க. அல்லாஹ் அக்பர். அ இந்த இந்த நேரங்களை வைத்து தான் நீங்கள் உங்களுடைய சொர்க்கத்தை கட்டி எழுப்ப முடியும். நம்ம நெனைக்கிறோம். ஆமா, அந்த 1 செகண்ட்ல நான் பெருசா இது பண்ணிற போறேனா? இப்போ 1 செகண்ட்ல எல்லாமே இடிஞ்சு விழுந்துற போதா? 1 செகண்ட்ல பெரிய இது கட்டிற போறேனா? என்ன சொல்றாங்க? இன்னைக்கு நம்ம இந்த ஒரு நொடியும் நம்ம சேர்த்து வைக்கிறோம் இல்லைங்களா? ஒரு நொடியும் பயனுள்ளதாக சேர்த்து வைக்கும்போது, இதைக் கொண்டு நாம எத கட்டி எழுப்புறோம்? சொர்க்கத்தை கட்டி எழுப்புகிறோம். சுவனத்தை கட்டி எழுப்புகிறோம். அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு பரிசாக கொடுக்கக்கூடிய அந்த சுவனத்தை நாம் தட்டி எழுப்பக்கூடிய அந்த நேரம், இந்த ஒரு நொடி தான். இன்றைக்கு ஒரு நொடியா சேர்ந்து தானே 1 நிமிடமாக மாறுது. இல்லைங்களா? அந்த ஒரு நொடியும் சேர்ந்து தானே 1 மணி நேரமாக மாறுது. ஒரு நாளுடைய ஒரு நொடி தான் 1 நாளாக மாறுகிறது. இல்லைங்களா? அந்த ஒரு நாளும் தான் 1 வாரமாகவும், 1 வாரமும் தான் 1 மாசமாக மாறுது இல்லையா? அப்ப அந்த ஒரு நொடிங்கிறது எப்படி அலட்சியமாக பார்க்குறீங்க? அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல தலைப்பு எங்க வருதுன்னு எல்லாரும் யோசிப்பீங்க. வரும். ஏன்னா, ரமலானுடைய மாசத்துல எப்படி ஒரு நொடிய நம்ம வீணாக்கிருவோமா சொல்லுங்க? ஓய்வு எடுப்போம். ஓய்வு எல்லாருக்கும் தேவை. ஆனா, டைம் கிடைச்சிராதா? ஓதிற மாட்டோமா? அந்த ஜூஸ முடிச்சிட மாட்டோமா? லுஹா முழிப்பு இந்த இடத்துல இந்த இடத்துல முடிச்சிருந்தா லுஹா தொழுதுறலாமே. டைம் இருக்கு ஒரு 2 ரகத் சுன்னத் தொழுதுறலாமே. ஏன்? ஏன்? ஏன் அப்படி நினைக்கிறோம்? ஏன்னா, அதுக்குள்ள மதிப்பு, அதுக்குள்ள கூலி அதிகம். அப்படிதானே? அதுக்குள்ள கூலியும் அதிகம். ஆனா 30 நாள்ல நம்ம செய்ய வேண்டிய செய்ற இந்த செய்ற இந்த பயிற்சிய மிச்ச 11 மாசமும் என்ன பண்ணிடுறோம்? பாழாக்கிடுறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் பாதுகாத்து இந்த நேரங்கள அல்லாஹ் விரும்பிய இபாதத்துகளில் கழிச்சாதான் மறுமையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நம்ம அடைய முடியும். இந்த நேரங்கள் உங்களுடைய ஹூருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய விலை, உங்களுடைய மவுத்துக்கு நீங்க உங்களுடைய அ என்ன சொல்றது? உங்களுடைய மறுமை வாழ்க்கைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய விலையாக இருக்கு. சொர்க்கத்துல உங்களுடைய உங்க தங்கம், வெள்ளிகளால் கட்டப்படுகின்ற மாளிகைகளில் நீங்கள் கொடுக்கக்கூடிய விலையாக இது இருக்கு. அத நீங்க அல்லாஹ்வுடைய பொருத்தத்தில் செலவழிச்சா, அந்த நேரத்த யாருடைய பொருத்தத்துல? அல்லாஹ்வுடைய பொருத்தத்துல செலவழிச்சா, சாதாரணமாக அழிந்து போகக்கூடிய ஒரு ரூ. 1000 நோட்டுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்ப, நம்மளுடைய பல ரூ. 1000களுக்கு மேல மதிப்புள்ள ஒரு நொடி நேரத்துக்கு நம்ம குடுக்கறது கிடையாது. பாழாக்கிடுறோம். அல்லாஹ் பாதுகாப்பானா. இன்னொரு கூட்டம் எப்படி தெரியுமா இருக்கும்? ரமலான் நான் சரியா தொழுதுருவேன்ப்பா. வெள்ளிக்கிழமை கரெக்ட்டா ஜும்மா தொழுதுருவேன்ப்பா. அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம மார்க்கமா? இதுதான் நம்மளுடைய இஸ்லாமா? சொல்லுங்க. அதே இன்னொரு கூட்டம் இருக்கும். அ அந்த ஊர்ல ஒரு ஊர்லயும் ஜமாத் இருக்கும் தெரியுங்களா? அவங்க வந்து ஒரு பதிவு வச்சிருப்பாங்க. ஒரு ரெஜிஸ்டர் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுல வந்து இந்த ஊர்ல இவங்கலாம் முஸ்லீம், இதுல இத்தன முஸ்லீம் வீடு இருக்கு. இவங்கலாம் இந்த வீட்ல இருக்காங்கன்னு ஒரு பதிவு வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அதுல மட்டும் தான் முஸ்லீம்னு அவங்க பேர் இருக்கும். மத்தபடி அவங்களுக்கும் அந்த ஜமாத்துக்கும், அவங்களுக்கும் அந்த பள்ளிவாசலுக்கும் அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த தொடர்பும் இருக்காது. இது இன்னொரு கூட்டம். ரமலான் ஒரு பயிற்சி கூடம், ஒரு பயிற்சி காலம், தக்வாவுக்கான ஒரு பயிற்சி, இபாதத்தில் முன்னேறுவதற்கான ஒரு பயிற்சி, வணக்க வழிபாடுகளை அதிகரித்துக் கொள்வதற்கான ஒரு பயிற்சி, தவறிவிட்ட நன்மைகளை அடைந்து கொள்வதற்கான ஒரு பயிற்சியாக இருக்கு. ரமலான் காலத்தில் எடுத்த அந்த பயிற்சியை கொண்டு வாழ்நாள் எல்லாம் மற்ற மாதங்களில் நமது ஈமானை, இஸ்லாமை உயிரோட்டமாக வைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு பயிற்சியை, ஒரு புத்துணர்ச்சியை வழங்குகிறான். அல்லாஹ் தனது தூதருக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆழமான, அழுத்தமான எச்சரிக்கையான கட்டளையை பாருங்கள். நபியே, உமக்கு மரணம் வரும் வரை உமது இறைவனை வணங்குவீராக. என்ன சொல்றாங்க? அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட்ட என்ன சொல்றாங்க? பாத்துக்கங்க. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு தூதர் அவங்க. சரிங்களா? சொர்க்கம் நிச்சயிக்கப்பட்ட ஒரு தூதர். அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க. நபியே, உமக்கு மரணம் வரும் வரை உமது இறைவனை வணங்குவீராக. இப்படின்னு அல் குர்ஆன்ல அல்லாஹ் 15வது வசனத்துல 15வது அத்தியாயத்துல 99 வசனமாக சொல்லி காட்டுறான். ஒரு மூமினுடைய இபாதத் அவன் கண்ணை மூடுகின்ற வரை தொடர்ந்து கொண்டிருக்கும். இந்த உலகத்தை விட்டு அவன் பிரிகின்ற ஒவ்வொரு கடைசி நொடி வரை அவனுடைய இபாதத் தொடர வேண்டும். உங்க ஒரு சம்பவம் சொல்றேன். உங்களுக்கெல்லாம் தெரியும். உமர் இப்னு கத்தாப் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். அவங்களுடைய இறுதி நேரம். அத பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. விஷம் ஏத்தப்பட்ட குற்றருவாளால், சின்ன குற்றருவாள்ம்பாங்கல்ல.
விஷம் தடவின குற்றருவால அவங்கள குத்திட்டாங்க. அவங்களோட வயித்துல குத்தப்பட்டிருக்கு. குடல் எல்லாம் அப்படியே துண்டு துண்டா போயிடுச்சு. கத்தி குத்துனதுல குடல்லாம் துண்டு துண்டா போயிடுச்சு. துடிச்சிட்டு இருக்காங்க. மயக்க நில ரத்தம் ஓடுது. மயக்கத்துல இருக்காங்க. மிஸ்வர் இப்னு மக்ரமா அப்படின்னு ஒரு நபித்தோழர் வராரு. வந்து சொல்றாரு, உமரை தட்டி எழுப்புறாரு. உமரை தட்டி எழுப்பி, அமீருல் மூமினீன் என்ன கூப்பிடுறாங்க? அமீருல் மூமினீன், மூமின்களுடைய அமீரே, அமீரின் அமீருல் மூமினின் அவர்களே, தொழுகைக்கு நேரமாகி விட்டது, தொழுங்கள். என்ன சொல்றாரு பாருங்க. அவர் அந்த நபித்தோழர் என்ன சொல்றாங்க? தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சு, எஞ்சி தொழுவுங்க அப்படின்னு சொல்றாங்க. மயக்கமான நிலையில, சுயநினைவு இல்ல. அவங்க சொல்றாங்க, மருத்துவர்கள்லாம் இனிமே காப்பாத்த முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்ப அந்த நேரத்துல கூட ஒரு கலீஃபாவோட இரையச்சத்தை பாருங்க. சரிங்களா? இப்ப இப்போது என்னை அவர் என்ன சொல்றாங்க, உமர் உமர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, என்ன அமீருல் மூமினின்னு கூப்பிடாதீங்க, அப்படின்னு என்ன சொல்லாதீங்க, என்ன உமர்னே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, இப்ப நான் மூமின்களுக்கு அதிபராக இல்ல. அவங்க மௌத்தா போறாங்கன்னு அவங்க தெரிஞ்சிருச்சு. இனிமே நம்ம கலீஃபா இல்ல இல்லைங்களா? மௌத்தா போயிட்டா அடுத்தவங்க தானே கலீஃபா இல்லன்னு தெரிஞ்சிருக்காங்க. இனிமே இப்ப நான் அதிபராக இல்ல, நான் வந்து மரண தருவாயில இருக்கேன், என்ன சாதாரணமாக உமர்னே கூப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமாம், கண்டிப்பாக அப்ப கண்டிப்பாக நீ சொல்வது சரிதான் மிஸ். அடுத்து சொல்றாங்க, ஆமா ஆமா நீங்க சொல்றது சரிதான், தொழுகைக்கு நேரமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு, யார் ஒருவர் தொழுகையை கைவிட்டாரோ அவருக்கு இஸ்லாமில் பங்கு கிடையாது என்று சொல்லிவிட்டு தனது மகனை அழைக்கிறார்கள். கூப்பிடுறாங்க அவங்களுடைய மகனை. சொல்றாங்க, யார் ஒருத்தவங்க தொழுகையை கைவிட்டாங்களோ அவங்களுக்கு இஸ்லாத்துல இடம் இல்லையே, தொழுகைக்கு நேரமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு மகனை கூப்பிட்டு, எனக்கு உது செஞ்சு விடுப்பா, தண்ணி கொடு, எனக்கு உது செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. மகன் தண்ணீர் எடுத்துட்டு வராரு. ஒது ஒது செய்றாங்க. முகமுகலாம் கழுவி விடுறாரு. அவர் எடுத்துட்டு வந்து கழுவி விடுறாரு. முகத்துல கைகள்லாம் கழுவி விடுறாரு. உடனே கழுவி விட்டுட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்க, மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. மறுபடியும் எழுப்புறாங்க. மறுபடியும் எழுப்பி திரும்ப அவங்களுக்கு ஒது செஞ்சு விடுறாங்க. இது வந்து மிஸ்வர் இப்னு மக்ரமா ரலியல்லாஹு அன்ஹு தான் அறிவிக்கிறாங்க. அ அடுத்து இப்படியெல்லாம் நம்முடைய சான்றோர்கள் நம்மள இதுக்கு இப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க. பாருங்க, இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு தலைவலி வந்தா தொழுவ மாட்றோம். சரிங்களா? ஒரு சளி புடிச்சா தொழுவ மாட்றோம். ஒரு இருமல் இருந்தா தொழுவ மாட்றோம். உடம்பு வலி இருந்தா தொழுவ மாட்றோம். அல்லாஹ் பாதுகாத்தவர்களே தவிர. அல்லாஹ் அக்பர். சரிங்களா? இன்னும் அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்துல பாவங்களை விட்டு நீங்க தூரமாக இருங்க. பாவங்களை விட்டு இந்த உலகுல தூரமாகி விடுங்கள் என்று உலகில் பாவத்திற்கு மிக நெருக்கமாக இருக்க விரும்புபவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நன்மைகளை விட்டு தூரமாகி விடுறாங்க. அதே பாவங்களை விட தூரமாக இருக்கக்கூடியவங்க என்னவாக இருக்காங்க? நன்மையை நன்மைக்கு பக்கத்துல இருக்காங்க. நாளை மறுமையில எனக்கு ஒரு நன்மை அந்த பாவத்துக்கு நெருக்கமானவங்க என்ன சொல்லுவாங்களாம்? நாளைக்கு எனக்கு மறுமையில ஒரு நன்மை எனக்கு நெருக்கமாய் வந்துராதா? இது இவ்ளோ தூரமா இருக்கே! ஒரு நன்மை என் பக்கத்துல வந்துராதா? பக்கத்துல வெறும் பாவங்களா இருக்கே! இந்த பாவங்கள்லாம் என்ன விட்டு தொலைஞ்சிராதா? அப்படின்னு அல்லாஹ்விடத்துல கதறுவானாம். அதே இன்னொரு பக்கம் கதறுவானாம். அதே இன்னொரு பக்கம் வந்து நன்மையோட இருக்கிறவன் வந்து மகிழ்ச்சியாக இருப்பான் இல்லைங்களா? அது சொல்லணும்னு அவசியம் இல்ல. அதான் என்ன சொல்றாங்க, ரமலானோடு முடிந்து விடக்கூடிய மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்கவே இல்ல. ரமலானோட நின்று விடக்கூடிய இபாதத்துகளை அல்லாஹ் நமக்கு கொடுக்கல. வாழ்நாளெல்லாம் இபாதத்துகள் செய்வதற்கு, இபாதத்தில் முன்னேறுவதற்கு, அதற்குரிய பயிற்சியை எடுத்துக்கொள்வதற்கு தானே தவிர, ரமலானில் வணங்கிவிட்டு இபாதத்தை மூட்டை கயிட்டு வைத்து விடுங்கள் என்று ஒ- என்பதற்கான மாதம் ரமலான் கிடையாது. இந்த மாசம் நான் வந்ததுக்கு அப்புறம் மட்டும் தொழுவுங்கப்பா, நான் எனக்காக மட்டும் நீங்க நோன்பு வைங்கப்பா, எனக்காக மட்டும் நீங்க ஒரு குரான் ஓதுங்க, திக்ரு செய்யுங்க, நான் முடிச்சுட்டு போயிட்டேனா நீங்க மட்டும் உங்க வேலையை பாருங்க. ரமலானுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு ரமலான கொடுக்கல. ரமலான் ஒரு பயிற்சி கூடம், ஒரு பயிற்சிக்கான காலம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு மாதம் நம்ம கொண்ட இபாதத்தை 11 மாதமும் நாம் செயல்படுத்தினா அடுத்த ரமலான் வந்துடும். சிறப்பாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இன்னும் எத்தனை பேர் அது வரைக்கும் உயிரோட இருப்போம் தெரியாது இல்லைங்களா? எல்லாம் பாதுகாக்கணும். போன ரமலான் நம்ம கூட இருந்தவங்க இன்னைக்கு இல்லைங்க. எங்க வீட்லயே 6 7 மௌத்து. பல பேர், எனக்கு தெரிஞ்ச 6 7, தெரியாம எத்தனை பேருன்னு தெரியாது. எல்லாம் பாதுகாக்கணும். அதே மாதிரி மூமின்களுக்கும் முனாஃபிக்குகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அஹ் நீ மோமின்பா, நீ முனாஃபிக்குப்பான்னு நம்மளுக்கு வஹி வந்து நம்மள சொல்ல போறது இல்ல. நீ நல்லவன்ப்பா, நீ உன்னை நல்லா மோமின் லிஸ்ட்ல வச்சிருக்கான், நீ முனாஃபிக்பா, உன்னை அல்லாஹ் வந்து கெட்டவன் லிஸ்ட்ல வச்சிருக்கான் அப்படின்னு நம்மளுக்கு வந்து வஹி வரப்போறது கிடையாது. எப்படி பிரிக்கிறது தெரியுங்களா? அல்லாஹ்வுக்கு தெரியும் நம்முடைய ஈமானை அல்லாஹ் நம்மளோட ஈமானை என்ன பண்ணுவான்,
பரிசோதிச்சு பார்ப்பான். அதுக்கான அளவு இருக்கு. எந்த ஒரு உயிரையும் அதனுடைய அளவுக்கு மீறி, அதனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் சோதிக்க மாட்டான். ஒரு அளவுகோல் தெரியும். அமல்களில் ஆர்வம் இருந்தால் ஈமான் இருக்கிறது. அமல்கள் செய்ய உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? உங்களுக்கு ஈமான் இருக்கிறது. பாவங்களை பயப்படுகிறீர்களா? பாவம் பண்ண பயம் உள்ள நடுங்கணும். நடுங்குதா? அல்லாஹ் அக்பர். பாவங்கள் செய்தால் வருத்தம் வருதா? உங்களுக்கு ஈமான் இருக்கு என்று அர்த்தம். அமல்கள் செய்யும்போது உற்சாகம் வருதா? சந்தோஷமா செய்றீங்களா? ஆர்வமா இருக்கா? ஆசையா இருக்கா? ஈமான் இருக்குன்னு அர்த்தம். அமல்களுக்கு விரைந்து அமல்கள் செய்யறதுக்கு ஓடுறீங்களா? அந்த காலத்துலலாம் பல தூரம் பயணம் செய்து எப்படி நடந்துல வரணும். நடந்து கால்நடையாக இல்லன்னா ஒட்டகங்கள்ல நடந்து வந்து ஒரு ஹதீஸ கேட்டுட்டு போவாங்களாம். ஒரு அமல்கள பத்தி தெரிஞ்சுட்டு போவாங்களாம். அந்த அந்த மாரி நம்மளுக்கு அவ்ளோ இதெல்லாம் இல்ல. ஒரு வீடியோ போட்டு கேட்கணும்னு நெனச்சாலே போதும் இல்லைங்களா? அமல்கள் விரைந்து அமல்களை நோக்கி விரைந்து போறோமா? அமல்கள் சுறுசுறுப்பாக இருக்கோமா? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஈமான் இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ் பாதுகாக்க வேணும். இன்னொரு பக்கம் இருக்கிறது அமல்களில் ஆர்வமே இல்ல. அமல்கள்ல அலட்சியம், அமல்கள் வந்தா சோம்பேறித்தனம், நயவஞ்சகத்தனம் இருக்கு என்று அப்படின்னு அர்த்தம்னா அல்லாஹ் பாதுகாக்க வேணும். இது யாருடைய குணம்? யாருடைய குணம்? முனாஃபிக்குகளுடைய குணம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அமல்களை விரைந்து செய்யுங்கள் குழப்பங்கள் வருவதற்கு முன்னால். கடுமையான இருள் சூழ்ந்து இரவின் பகுதிகளைப் போன்று. குழப்பம் உங்கள ஒருத்தன் வந்து குழப்பறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க? உங்க அமல்கள செஞ்சுருங்க. ஏன்னா பல குழப்பவாதிகள் வருவாங்க மறுமை நாளுக்குள்ள. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்பவே நெறைய பேர் வந்துட்டாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ். சரிங்களா? இப்படிப்பட்ட குழப்பங்கள் வந்தா என்ன ஆகுமா? காலையில ஒருத்தன் மூமினா இருப்பான். சாயந்தரம் பார்த்தா காஃபிரா மாறிருவான். மாலையில ஒருத்தன் மூமினா இருப்பான். காலையில பார்த்தா காஃபிரா மாறி இருப்பான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? மார்க்கத்தை விட்டுக்கொண்டே இருப்பான். அலட்சியமாக இருப்பான் மார்க்கத்துல. மார்க்கத்துல பற்றா இருந்தா தானே என்ன எவன் குழப்பினாலும் போடா எனக்கு தெரியும் என் மார்க்கத்துன்னு சொல்ல முடியும். மார்க்கத்துல நடு நடு இப்படி எப்படி அப்படியுமா இருக்கிறது. மதில் மேல் பூனைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? வாய்ப்பு கிடைச்சா தொழுகை விட்டுறலாம். வாய்ப்பு கிடைச்சா நம்மள விட்டுறலாம். ஏன்னா நம்மள்ட்ட சாக்கு இருக்கு. ரீசன் இருக்கு. அந்த மாரி அல்லாஹ் பாதுகாக்கணும். சரிங்களா? அதே மாரி இன்னொரு விஷயம் சகோதரிகளே, மறுமையுடைய 6 அடையாளங்களுக்கு முன்னாடி நம்ம அமல்கள செஞ்சு கொள்ளணுமாம். அந்த 6 அடையாளங்கள் வந்து விட்டா நம்மளுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் அக்பர். என்ன அந்த 6 அடையாளங்கள் தெரியுமா? சூரியன் மேற்கு திசையில் உதிப்பதற்கு முன்னால். இன்னொன்னு, புகை வருவதற்கு முன்னால், தஜ்ஜால் வருவதற்கு முன்னால், மறுமையின் அடையாளங்களில் ஒன்று, ஒரு பெரிய மிருகம் ஒன்று வரும். அந்த மிருகம் வருவதற்கு முன்னால், உங்களில் ஒருவருக்கு தனிப்பட்ட குழப்பம் வருவதற்கு முன்னால், மார்க்கத்துல நம்மளே குழம்பிக்கிறது. அதுல அந்த 6 அடையாளங்கள்ல ஒண்ணு பாருங்க. குழம்புறதுக்கு முன்னாடி நீங்க வந்து அமல்களை செஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பல பேரு தன்னளவுல மார்க்கத்தை பேணினாலும் தன்னுடைய குடும்ப அளவுல மார்க்கத்தை என்ன பண்றாங்க மறந்தவங்களாவே இருக்காங்க. அல்லாஹ் சொல்றான் பாருங்க ரசூல்லா கிட்ட, நபியே தொழுது வருமாறு நீர் உமது குடும்பத்தினரை ஏவுவீராக, நீரும் அதன் மீது உறுதியாக இருப்பீராக. இதற்காக நாம் உம்மிடம் எதையும் கேட்கவில்லை. அல்லாஹ் நான் உன்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கல. உனக்கு எல்லாத்தையுமே நான் தரேன். நீ என்ன பண்ணு? தொழுவு. நீ உன் குடும்பத்தை தொழுவ சொல்லு. நீங்களும் அதை செய்யுங்க. வேற எதுவுமே எனக்கு உங்க இடத்துல வேணாம். முடிவான நன்மை இரையச்சத்திற்காக இரையச்சத்திற்குத்தான் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அடுத்து, இன்னும் உம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். ஆகவே மார்க்கத்தை பேண வேண்டிய கட்டாயம் அவசியம் நமக்கு இருப்பதை போன்று நம்முடைய உறவுகளுக்கும் நம்ம என்ன பண்ணோம்? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும், பாவத்திலிருந்து அவர்களை தடுக்க வேண்டிய அவசியமும் நமக்கு இருக்கு. அல்லாஹ் அக்பர். அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. ரொம்ப ரொம்ப லாங்கா போயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் பரவாயில்ல, நல்ல விஷயம் கேளுங்க. சரிங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மை அமல்களோடு நெருக்கமாக்கி வைப்பானாக. பாவங்களை விட்டு தூரமாக்கி வைப்பானாக. அல்லாஹ்விற்கு பிடித்தமான பொருத்தமான எல்லா நன்மைகளோடும் அல்லாஹ் நம்மை மிக நெருக்கமாக்கி வைப்பானாக. அல்லாஹ்வுக்கு அதிருப்தி அளிக்கக்கூடிய, அல்லாஹ் கோபமூட்டக்கூடிய, வெறுப்பூட்டக்கூடிய ஒவ்வொரு சிறிய பெரிய பாவங்களிலிருந்தும் காரியங்களிலிருந்தும் என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா இறுதி மூச்சு வரை பாதுகாத்து அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.